கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக ஓட்டினதுங்க இந்த சீலை. இது வந்து இப்போ ஆரம்பிக்கக்கூடிய சீலையினுடைய முந்தானி. இப்போ நம்ம உருவனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணான்னு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்கோலை எடுத்து இவ்வளோ நேரம் நம்ம ஓட்டினோம் இல்லையா சீலை, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பத்தி பிடிச்சி வச்சது இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே கீழேயும் நம்ம பிடிச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். அதாவது 4 மூலையிலையுமே நம்ம கட் பண்ணுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இலை உருவனா வந்து நீட்டாக வந்துடும். உருவனத்துக்கு அப்புறம் வரிசையாக தொடர்ச்சியாக வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த சீலை எடுத்தாந்து போட்டு 8 மணி நேரம் ஓட்டின சீலைங்க இது. ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வருது பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க எப்படி என்ன ஏதுங்கிறது. சீலை உருவிட்டு இருக்கிறேன் இல்லையா, உருவிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக இப்படி சாஞ்சு சாஞ்சு நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து சீலை வந்து கரெக்டாக நிற்கும். நம்ம மடிக்கும் போது வாட்டமாக நிற்கும். இல்லாட்டி விட்டோம்னா இப்படி சரிஞ்சிக்கிட்டே உளுந்துடும் சாயா முட்டா. அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் நீட்டாக அணைச்சிட்டுங்க எடுத்த சீலையை. இப்போ வந்து முந்தானியும் வந்துருச்சு.